ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பேசாமல் பாஜக கூட கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இருக்க மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. என்னடா பாஜக கூட எப்படா திமுக கூட்டணி ஆல்ரெடி வச்சுருந்துருக்காங்க. பட் இந்த சமயத்தில் எப்படி அப்படின்னு ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது? ஏன்னா அடுத்து வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வரப்போகிறதுங்கிறது உறுதியாயிருச்சு. ஸோ அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நமக்கு பாஜக தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்கணுன்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். உடம்பு முடியலைன்னு ஒரு தூய்மை பணியாளர் பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லீவ் போடுறாங்க. அவங்க லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் வீக் ஆஃப் இருக்குது. அது போக 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டிருக்காங்க. இப்படி லீவ் போட்டால் அவங்கள்ட்ட காசு கேட்பாங்களாம். யார்? அந்த மேற்பார்வையாளர். நீங்கள் மொத்தம் 3 நாளைக்கு காசு கேட்டால் என்னங்க அர்த்தம்னு கேட்க போயிருக்காங்க. குப்பை பொறுக்கிற நாய் தானே நீ, 1000 ரூபா கொடுத்தா வேலைக்கு வா, இல்லை வீட்டை எல்லாம் போயிடு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டு அந்த அம்மாவை போட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து கீழே தள்ளி தலையை பிடிச்சி இழுத்து இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு குப்பை பொறுக்கிற நாய் தானே நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறாங்க, அதாவது தாவேகா சார்பில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவர் கூடவே இருக்கக்கூடிய அவருடைய மேனேஜரான ஜெகதீஷ் அவர்களை நிப்பாட்டுறதா சொல்கிறாங்க. தலையாய பிரச்சனையாக இன்றைக்கி சென்னை மக்கள் அதிகமாக புலம்புற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது மின்வெட்டு. இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு இப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது சில கருப்பு ஆடுகள் உள்ளே இருக்குது. காங்கிரஸை வண்டையாக வந்து கிழிச்சிருக்காங்க, முதுகில் குத்திட்டாங்க, அது இதுன்னு சொல்லி நிறைய வசைப்பாடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா ரொம்ப இறங்கி ரொம்ப மோசமான ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான அரசியல் கட்டத்தில் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனையாக இன்றைக்கி சென்னை மக்கள் அதிகமாக புலம்புற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது மின்வெட்டு. இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு இப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அமைச்சர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதுக்கு பல காரணிகள் இருக்குது, அதை நாங்கள் சரி செய்ய போகிறோம். அதையும் தாண்டி இப்போ வந்து நிறைய இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது சில கருப்பு ஆடுகள் உள்ளே இருக்குது. சில அதிகாரிகள் ஒரு 95% நல்லா வேலை செய்கிறானாலும் ஒரு 5% வந்து கொஞ்சம் தவறாக இருக்காங்க. அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக அதுவும் களையப்படும். இன்று இரவுக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இது வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையுமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூதம் மாறி அதுக்கப்புறம் சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் இப்போ புதிதாக ஏற்படுத்தக்கூடிய இந்த தாவேகா அரசு இது எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலங்கள் மாறி வரும்போது ஒரு பழைய வீடியோ கூட வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது அவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் மின்வெட்டுலாம் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடந்த 11 மாதங்களாக மின்சாரத்துறையை அப்படியே வந்துட்டு அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க, அதனால ஏற்பட்ட விளைவு தான் இப்போ இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்புறம் அதிமுக ஆட்சியில் இது மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இது இருக்குமா, இல்லை வேறு யாராவது வேண்டுமென்றே இதை வந்து பரப்புகிறாங்களா பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. பட் ஆனால் புதுதாக ஏற்படுத்தக்கூடிய இந்த அரசு தாவேகா அரசு சொல்லக்கூடிய பதில் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஏற்புடையதாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் தான் பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் இருமுக்கரம் கொண்டு இதை அடக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள். ஏன்னா நீ பொதுமக்கள் 2 மணி 3 மணிக்கு போய் கரண்ட் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தொழில் நிறுவனங்கள் நிறைய ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அங்கெல்லாம் கரண்ட் கட் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாகவே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, திமுக இளைஞரணி கூட்டம் வந்து நடக்குது. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு அதை எடுத்து நடத்துகிறார். இதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமான தீர்மானமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸை வண்டையாக வந்து கிழிச்சிருக்காங்க.
அதாவது இதுவரைக்கும் வந்து இந்த இணைய போராக இருந்துச்சு. சோசியல் மீடியாஸில் ஃபுல்லாக காங்கிரஸை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, முதுகில் குத்திட்டாங்க, அது இதுன்னு சொல்லி நிறைய வசைப்பாடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா ரொம்ப இறங்கி ரொம்ப மோசமான ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சூரியன் தொலைக்காட்சியில் அதை பற்றி ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நான் அதில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வன்மத்தின் உச்சத்தை வந்து அப்படியே கக்கியிருக்காங்க. சொந்த உழைப்பில் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாமல் நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் இழைக்கும் அறமில்லாத கட்சி காங்கிரஸ். பழம்பெரும் பேரு இயக்கம் அரசியலின் அடிப்படை நாகரிகத்தை கூட கடைபிடிக்க முடியாத அளவுக்கு பதவி ஆசை அவர்களின் மூளையை மழுங்கடித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதாவது எப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே வந்துட்டு வார்த்தைகளாக கொட்டியிருக்காங்க. நாகரிக அரசியல் அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல, ஒட்டுமொத்தமாக போட்டு செஞ்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதவி ஆசை பிடித்து நன்றி உணர்ச்சியே இல்லாமல் ஒரே இரவில் அணிமாறிய காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான கண்டனங்கள் என அந்த அண்ணா அறிவாலயத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் ஒரு அதிரடி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் என்னன்னா, கடந்த காலங்களில் தங்களுக்கு துரோகம் செய்ததை போலவே பதவிக்காக தங்களுக்கு புதிதாக புகலிடம் கொடுத்த கூட்டாளிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி எதிர்காலத்தில் துரோகத்தை செய்யும் அந்த எச்சரிக்கையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. தாங்கள் பயணிக்கும் படகிலேயே ஓட்டை போடும் அறிவாளிகள் தான் காங்கிரஸ் கட்சியினர் என்று நல்ல ஒரு அதாவது சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே தன்னுடைய கோவத்தை இப்போ தான் வந்து வெளிப்படுத்துகிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு நாள் வந்துட்டு இணைய போராளிகள் வந்து போராடிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது காங்கிரஸ் கண்டிப்பாக கூட்டணி விட்டு வெளியே போனதை திமுகவால் ஜீரணிச்சிக்க முடியல அப்படிங்கிறத தெளிவாக அதில் வந்து காட்டுது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கோபத்தை வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி வந்து இந்த இளைஞரணி கூட்டத்தில் நிறைய விஷயங்களை வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. திமுக தோல்விக்கு என்ன காரணம், என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், இப்போ இந்த கொலை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதற்கான போராட்டங்கள் ஏதாவது எடுக்கணுமா, இதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக பேசினது. பட் அன்அஃபிஷியலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ திமுகவுக்கு ஒரு பெரும் பலமாக ஒரு பெரும் சக்தியாக இருந்தது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், அப்புறம் வந்துட்டு இந்த சிபிஐ, சிபிஎம். ஸோ இவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி பலமாக இருந்தாங்க. இப்போ வரப்போகிற தேர்தலை சந்திக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆல்ரெடி வெளியில் போயிட்டாங்க, இப்போ கழுவி ஊற்றியாச்சு, இனிமேல் அவங்க வாழ்க்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப திமுக கூட்டணிங்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அடுத்ததான் ஐயுஎம்எல்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து அவங்க அதாவது தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் முக ஸ்டாலின் அவர்களை கேட்டு சொல்கிறோம், நாங்கள் எப்போவுமே அவங்க கூட்டணி தான் இருப்போம், அவங்க தலைமையில் தான் நம்ம கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் வந்துட்டு அமைச்சர்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஐயுஎம்எல்லேருந்து ஷாஜகான் அவர்கள் அமைச்சராக வந்து உட்காந்துட்டார். உட்காந்ததுக்கு அப்புறமா ஐயுஎம்எல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாங்க. இப்போ தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ஐயுஎம்எல் தலைவர் வந்துட்டு தேர்தல் நேரத்தில் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அப்படின்னு இப்போ அவரும் வந்து நிரூபணம் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த பக்கம் வந்து அப்போ விசிகாவில் திருமாவளவர்கள் பற்றி நம்ம சொன்னோம், இப்போ தான் போன வீடியோவில் பேசியிருந்தோம். அதாவது விசிக கட்சி வந்து விரும்பிச்சு, நான் வந்து அமைச்சரவை விரும்பலை, அதனால் இது கட்சி எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கலந்துக்கிட்டாரு. முக ஸ்டாலின் இதெல்லாம் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறன்றதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். அப்போயே தெரிஞ்சு போச்சு இவர் வந்து எப்படின்னா அப்படி நடுவில் நிற்போம், யார் ஜெயிக்கிறாலும் அந்த பக்கம் தாவிக்கலாம், இப்போ யார் வந்து நமக்கு இதாக இருக்காலும் அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொள்கை கோட்பாடுன்னும் போது என்னென்னா, ஒன்று சொன்ன கொள்கையில் கரெக்டாக இருங்க. உங்களுக்கு வந்து தாவேகா வந்து பாஜகவோட என்ன சொன்னது மூத்த பிள்ளையா என்னமோ கள்ள பிள்ளையா சொன்னார், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே போயிடுங்க. அந்த மாதிரி இருக்குங்க, நான் சேர மாட்டேன்னு சொல்லி போயிடுங்க. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், அமைச்சராகி அவர் தாவேக அரசோட அமைச்சராக இருக்கார். இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டு இல்லைங்க நாங்கள் வந்துட்டு முடிவெடுக்கிறோன்னு. இதெல்லாம் விட என்ன முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து விசிகா என்ன சொல்லியிருக்காங்க, நான் திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் வந்துட்டு தேர்தல் நேரத்தில் முடிவெடுத்து சொல்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு அவரும் வந்துட்டார். அப்போ என்னாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக விசிகாவும் ஐயுஎம்எலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்படுது. ஏன்னா நீ விசிகாவையும்
காங்கிரஸுக்கு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, விசிகா இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை. அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து பயங்கரமாக இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இணைய போராளிகள் ஆல்ரெடி விசிகாவை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணது பச்சை துரோகம், கொள்கையை மறந்து இப்படி போய் விசில் கூட்டத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தாவேக்காவில் அமைச்சரானதுக்கு அவங்க பயங்கரமாக அவங்க எதிர்ப்பு குரலை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்காதனால இந்த பிரச்சனை அப்படியே கிடப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ திமுகவுக்கு கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டார்கள் அப்படின்ற நம்மள தான் இருக்காங்க. அப்போ திமுக தனியாகவே போட்டியிடலாம். ஏன்னா வந்து நம்ம டிஜிட்டல்லையும் பெருசாக இல்லை, சோசியல் மீடியாலையும் பெருசாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் மேலே ரீல்ஸ் போட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் ஆனால் அப்படி ஒரு தாக்கத்தை கூட நம்ம ஏற்படுத்தலையே அப்படின்னு திமுகவில் எல்லாரும் பேசியிருக்காங்க. இதை தாண்டி இன்றைக்கி திமுகவோட மூத்த தலைவர்கள்லாம் தோற்று போயிருக்காங்க. குளத்தூரில் மு க ஸ்டாலின் உட்பட, துரைமுருகன் உட்பட நிறைய பேர் இங்கே தோற்று போனது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி லெஜண்ட்டு, ஃபேஸு, பிராண்டு இந்த மாதிரியே திமுக சொல்லி 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 வளர்ந்த ஒரு கட்சி திடீர்னு வந்து பார்த்தா முக்கியமான தலைவர்கள் தோற்று போகிறாங்க, உதயசூரியனோட வேல்யூ கம்மியாகுது அப்படின்னும் போது அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு அதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது 2 விஷயங்களை பேசினதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பேசாமல் பாஜக கூட கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு இருக்க மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. என்னடா பாஜக கூட எப்போரா திமுக கூட்டணி ஆல்ரெடி வச்சுருந்துருக்காங்க, பட் இந்த சமயத்தில் எப்படி அப்படின்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி கொள்கை அரசியலா எதிர்கால அரசியலா அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் திமுக நிற்கிது. ஏன்னா இதே நிலைமை தொடர்ந்து போச்சு அப்படின்னா தாவேக்கா ஒரு வலுவான சக்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. அது ஒரு வலுவான சக்தியாக மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது திமுக அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கும் போது ஒரு வலுவான கட்சியாக நிற்கணும். இன்றைக்கி திமுக கிட்ட இருந்த ஒரு பெரும் பலங்களாக இருந்த கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி தாவேக்கா கிட்ட போயிட்டாங்க. அதுவும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் இன்னும் அது பெரும்பான்மையாக நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு முடிவு எடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கும். இப்போ தனிச்சு போட்டிட்டு திரும்ப நம்ம வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகிடும். அப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கூட்டணினால தான் ஜெயிச்சிங்க, கூட்டணிலாம் திமுக ஒன்றுமே இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்கிற விமர்சனம் உண்மையாயிடுன்றதுக்காக ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது? ஏன்னா அடுத்து வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வரப்போகிறதுங்கிறது உறுதியாயிருச்சு. ஸோ அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம திரும்ப அவங்ககிட்டே போயிடுவோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து கரைஞ்சு போயிருச்சு. இன்றைக்கி காக்ரோச் கட்சி அது மாதிரி கட்சிகள்லாம் வந்திருக்குது. அது என்ன நடக்குதுன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு பாஜக தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் திமுகவோட அடிப்படை அரசியலே என்ன? பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன், முன்னாடி சொல்லலை. முன்னாடி தான் திமுக வேற, பட் இப்போ இருக்க திமுகவுடைய ஒரு முழு மூச்சு என்ன? பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வச்சா நம்ம திரும்ப அவங்க கூட கூட்டணி போனால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரலும் இன்னொரு பக்கம் வருது. இந்த 2 விஷயத்தில் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க எதிர்காலத்தை சிந்திச்சு பாருங்கள், நம்ம இப்போ இருக்க நிலைமைக்கு பாஜக கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அதெல்லாம் கூடவே கூடாதுங்க, நம்ம வந்து செத்தாலும் தனியாக தான் சாகணும், நம்ம போய் யார் கூடயும் கூட்டணி, அதுவும் பாஜக கூட கூட்டணினா அது அவ்வளோதாங்க, திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடும். அதுவும் வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி விசிகா கூடயும் காங்கிரஸ் கூடயும் இவ்வளோ நாள் இருந்தோம். இன்றைக்கி அவங்க நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்காக நம்ம போயிட்டு வந்துட்டு எதிரிகிட்ட போய் சேர்றது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதை முடிவெடுக்க வேண்டியது மு க ஸ்டாலின் அவர்கள். என்ன முடிவெடுக்க போகிறாரு? இப்போ திமுக இருக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே வந்துட்டாங்க, அப்போ தாவேகா கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா இவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லியே ஆகணும் இவருடைய தொண்டர்களுக்கு. ஏன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்றத்தில் வரப்போகுது. அப்போ கூட்டணி குறித்து பேச ஆகணும். அப்போ அதுக்கான டைமில் போயிட்டு நெருக்க டைமில் பேச முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடியே முடிவெடுத்தாதான் அட்லீஸ்ட் அந்த வேலையாவது நம்ம சரியாக பார்க்க முடியும். ஸோ அதற்கான முடிவுகளை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமும் நம்ம வந்து பிரேக்கிங் நியூஸில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ நடக்கக்கூடாது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க எடுக்க வேண்டிய முடிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன கோரிக்கை ஒரு விஷயம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம இதில் பேசாமல் இருந்தால் அது தப்பாயிடும். ஸோ அதனால் அதையும் நான் பேசிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்கணுன்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நீலம் அமைப்பு வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. உடம்பு முடியலைன்னு ஒரு தூய்மை பணியாளர் பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லீவ் போடுறாங்க. அவங்க லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரத்தில் 1 நாள் வீக் ஆஃப் இருக்குது, அது போக 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டிருக்காங்க. இப்படி லீவ் போட்டால் அவங்கள்ட்ட காசு கேட்பாங்களாம். யார்? அந்த மேற்பார்வையாளர், அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காங்கல்ல அவங்க காசு கேட்பாங்களாம். இதுவே நமக்கு ஆக்சுவலி இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. லீவ் போட்டதுக்கு என்கிட்ட காசு கொடு அப்படின்ட்டு அவங்க 500, 300, 400 கொடுப்பாங்களாம்.
ஏன்னா அன்றைக்கி லீவ் போட்டால் லாஸ் ஆஃப் பேன்ற மாதிரி சம்திங் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வீக் ஆஃபுக்காக, அதாவது இவங்க லீவ் அவங்க எடுத்திருக்காங்க, ப்ளஸ் 2 நாள் உடம்பு சரியில்லை, அப்போ அதுக்கான காசை பிடிச்சிக்கிட்டு இவங்க கொடுக்கலாம். இதை ஒரு நியாயம் கேட்கறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அதாவது என் லீவை நான் எடுத்துருக்கேங்க, வீக் ஆஃப் 1 நாள் சேர்த்தும் இருக்குது, நீங்கள் மொத்தம் 3 நாளைக்கு காசு கேட்டால் என்னங்க அர்த்தம்னு இவங்க கேட்க போயிருக்காங்க. கேட்க போனதுக்கு இது காசு பிரச்சனை இதெல்லாம் விட்டுருங்க. கேட்க போன அந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குப்பை பொறுக்கிற நாய் தானே நீ, 1000 ரூபா கொடுத்தா வேலைக்கு வா, இல்லை வீட்டை எல்லாம் போயிடு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மேற்பாளர் முத்து ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்க. அந்த வீடியோ முடிஞ்சால் நான் வந்து எடிட்டர் போட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போட்டு அந்த அம்மாவை போட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து கீழே தள்ளி தலையை பிடிச்சி இழுத்து இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு குப்பை பொறுக்கிற நாய் தானே நீன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். தூய்மை பணியாளர் போராட்டம்ங்கிறது வந்துட்டு இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. சென்னை இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்தில் அவங்க பண்ண வேலை தான் இன்றைக்கி நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு தூய்மை பணியாளர் வந்து இந்த அளவுக்கு அடிபட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அரசு கையில் எடுக்கணும் இந்த விஷயத்த. இதை தாண்டி அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இருக்குது, எங்களை நிரந்தர பணியாளராக மாற்றுங்க, இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் வேண்டாம், இப்படி இருந்தால் இப்படி தான் ஆகுது, இஷ்டத்துக்கு பண்ணுறானுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ இது மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும். ஏன்னா ஒரு தூய்மை பணியாளர் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நாட்டோட அரசுக்கு வந்து அது அழகு இல்லை. அது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கும்போது பேட்டியை பார்க்க நமக்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மழை டைமில், கொரோனா டைமில் இன்றைக்கி வீடுகள் தோறும் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில், ஒரு தெருவோட ஓரத்தில் ஒரு குப்பைத்தொட்டி இருக்கும், அந்த குப்பைத்தொட்டியில் குப்பையை கொட்டு நம்ம மட்டும் வந்துடுவோம். பட் அதை அள்ளிட்டு போகிறவங்கள வந்து என்றைக்கும் பார்த்தது கிடையாது. அவங்க அள்ளும்போது அவங்க க்ளவுஸ் போட்டிருக்காங்களா போலையா, அவங்களுக்கு என்னென்ன உடம்புல உபாதைகள் ஏற்படும், இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஸோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து சிஎம் அவர்கள் பார்த்தாரு அப்படின்னா அவர் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து தூய்மை பணியாளர் பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னை வந்த புதுசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஸ்விக்கியெல்லாம் அந்த ஜொமேட்டோலாம் ஓட்டியிருக்கேன். அப்போது நாங்கள் நள்ளிரவில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்போம், அங்கே தான் ஆர்டர்ஸ்லாம் வரும். அந்த இடத்துல பக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது திடுதுப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு டாடா சுமோ மாதிரி ஒரு பெரிய என்ன கார்னு மறந்துட்டேன், கார்லேருந்து சில பேர் வந்தாங்க, நல்லா குடிச்சிருந்தாங்க. இறங்குனவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேராக வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்ட, நாங்கள் உட்காந்துருந்தோம், எங்கள் பக்கம் திரும்பினாங்க. திரும்பிட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் இதில் சில பேர் வந்து கிளம்புனாங்க, வா அப்படின்னு கிளம்புனாங்க. எனக்கு புரியல, எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. நான் உடனே கிளம்புங்கன்னு சொன்னேன். நானும் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு, நான் சொல்கிறது சென்னை அண்ணா நகரில் இருந்த விஷயம். நான் லைட்டாக அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். கிளம்பலான்னு சொன்ன உடனே திடுதுப்புன்னு வந்து ஒரு 2 பேர் வந்து இங்கே, அதாவது நாங்கள் உட்காந்த நேரத்தில் வந்துட்டு கையில் வந்து இந்த ஸ்டிக்கு மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் உடனே வந்து அந்த தொட்டு கிளம்பி போயிட்டோம். உடனே டக்குன்னு எழுந்துக்கு எல்லாம் ஓடிட்டோம். தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை பார்த்துருந்தாங்க. அவங்கள கண்ட மேனிக்கு வந்துட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரியல, ஆனால் அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப அடுத்த நாள் வந்து நான் விசாரிக்க, நான் வந்து அடுத்த நாள் வந்து அவங்க போய் பார்க்கும்போது நான் கேட்குறேன், ஏன் அடித்தாங்கன்னா, இல்லை தம்பி இது அடிக்கடி நடக்கும், குடிச்சிட்டு லூஸ் மாதிரி வந்து சில பேர் பண்ணுவானுங்க, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சென்னையில் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதில்ல, ரொம்ப நள்ளிரவில் ஒர்க் பண்ணுறது அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் குப்பை எழுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, லேடிஸே இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சென்னையில் ஒரு ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ட்ரௌசரை இது பண்ணி ஒரு மாதிரி தப்பாக ஒரு அம்மா கிட்ட செஞ்சு காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி அவங்க அடிச்சு துரத்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இவங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் அரசு இருக்குது. ஸோ எனக்கு நான் பார்த்ததுலேருந்து எனக்கு இவங்க மேலே இருந்தது தான், ஒருவேளை இந்த மாதிரி தானே நடந்துகிட்ருக்கு எல்லா இடங்களையுமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போது வேலை செய்கிற இடத்துலேயே அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழக அரசு இதை பார்க்கணும், பார்த்து அவருக்கான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும். இதை தாண்டி திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறாங்க, அதாவது தாவேகா சார்புலங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை வந்து பேர் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு.
சிஎம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அதிகாரிகள், அவருடைய நட்பில் இருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்கள் யாரையுமே வேண்டாம், நம்ம வந்து புதுசாக ஒரு ஆளை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் சகாயம் ஐஏஎஸ் இருக்க மாட்டார், அவர் வந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணாவும் பின்னாடி தான் அறிவுரை சொல்கிற ஒரு ஆளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் சகாயம் ஐஏஎஸை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய தாவேகா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. சரி, அப்போ அவர் இல்லைனா வேறு யாராக இருக்கும் அப்படின்னும் போது ராகுல் 2 தொகுதியில் போட்டிட்டார். ஒன்று வந்து வயநாடு, இன்னொன்று ராபரேலி தொகுதி. 2 தொகுதியில் வந்து போட்டிட்டாரு. இந்த 2 தொகுதியிலுமே வந்துட்டு ராகுல் காந்தி வின் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, வயநாடு தொகுதியில் யாரை நிப்பாட்டுறது அப்படிங்கிற மாதிரினும் போது வயநாட்டில் வந்துட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள், கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டீங்க, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா, இதுக்காக அவங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக உங்களை பயன்படுத்திட்டாங்க பார்த்தீங்களான்னு சொல்லி எதிர்கட்சிகள் அதை கையில் எடுத்தாங்க. அப்போ வந்து ராகுல் காந்தி ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் போயிட்டேன், என் தங்கச்சி அனுப்புறேன்ற மாதிரி பிரியங்கா காந்தி அங்கே நிப்பாட்டுறாரு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் இருக்கிறதும் ஒன்று தான், அவங்க இருக்கிறதும் ஒன்று தான், பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து அந்த விஷயத்தை அப்படியே வந்து மாற்றிட்டாரு. அவங்களும் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதே ஃபார்முலாவை திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக விஜயோட ஃபேமிலியிலேருந்து யாரும் வரப்போகிறது கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவருடைய நண்பர்கள் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா அட்லீஸ்ட் ஸ்ரீநாத்தை எம்எல்ஏ ஆக்கியாச்சும், வேறு யாராவது இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேரை சொல்லிகிட்டே இருக்காங்க. அடிபட்டே வருது, இவர் அவர் இவர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஸ்பெஷல் கமிட்டி ஆஃபீஸராக வந்து வச்சிருக்காரு. அவரை நிப்பாட்டுவார்னு பார்த்தா இல்லை, அவருக்கும் வாய்ப்பு இல்லை, அவருக்கு தான் ஒரு பதவி கொடுத்தாச்சே, அப்போ வேறு யாரை தான் நிப்பாட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு தகவல், இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அவர் கூடவே இருக்கக்கூடிய அவருடைய மேனேஜரான ஜெகதீஷ் அவர்களை நிப்பாட்டுறதா சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இந்த ராகுல் காந்தி ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது இப்போது விஜய் அவர்கள் பக்கத்திலே இருக்கிறது, அவர் கூடவே இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகதீஷ் மட்டும்தான். அந்த தனியார் ஃப்ளைட்டில் போகும்போதும் சரி, அந்த தனி ஃப்ளைட்டில் போனால் எங்கே போனாலும் ஜெகதீஷ் கூடவே இருப்பார். அவருடைய எல்லா வேலைகளுக்குமே ஜெகதீஷ் பயன்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை நிப்பாட்டினார் அப்படின்னா அப்போ நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். அப்போ அவர் நின்று அவர் ஜெயித்தாலுமே எம்எல்ஏ நமக்கு விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த மக்களுக்கு மைண்ட் செட் வரும். ஸோ அவரை நிப்பாட்டி பார்க்கலாமான்ற மைண்ட் செட்லையும் இருக்காங்க. ஸோ தெரியலை, அதை வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? திமுகவோட அந்த புது வியூகம் வந்து பலிக்குமா? தாவேகா அரசு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த மின்வெட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதற்கு என்ன தீர்வு கொடுத்தா சரியாக இருக்கும்? அதையும் சரி அதையும் சொல்லி நீங்கள் பாருங்கள். என்ன உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.